வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மேத்ஸ் சார் மோகன் சார் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்களா? சரி, ஓகே. சில பேர் ப்ராப்ளம்லாம் செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராப்ளத்தையும் செஞ்சு பாருங்கள். ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லோரும் செஞ்சால் தான் கொஞ்சம் அடுத்தடுத்த கிளாஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த கிளாஸில் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், அது ஒரு முக்கியமானது. ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம், அதோடைய இன்வர்ஸ் சார்பினுடைய நேர்மாறு, இதை நம்ம இந்த இப்போ பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அதனால் இப்போ இதோடைய டெஃபினேஷன் பாருங்கள். இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். லெட் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ பைசெக்ஷன். The function g from y to x divided by g of y is equal to x if f of x equal to y is called the inverse of f and is denoted by f inverse. If a function f has an inverse, then we say that f is invertible. ஓகேங்களா? அதாவது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா, எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் x from x to y, எக்ஸிலிருந்து ஒய்க்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனாக இருக்கணும். அப்போது பைஜெக்ஷன்னா 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் டூவாக இருக்கணும். அப்போது எந்த ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் ஆன் டூவாகவும் இருக்குதோ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம பைஜெக்ஷன் சொல்லுவோம். அந்த பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா அந்த எஃப்டைய ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஜின்னு சொல்கிறோம்னா, ஜியை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஒய் டு எக்ஸ்ன்னு. எப்போ எக்ஸ் டு ஒய்ன்னு சொன்னோம்னா அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லணும்? ஒய் டு எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணணும். இஸ் டிஃபைன்டு பை, அப்போ ஜியை ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது ஜிங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யிலேருந்து எக்ஸுக்கு பார்க்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்படிங்கிற மாதிரி ஜிங்கிற ஃபங்க்ஷனை ஒய் டு எக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் தான் எஃப்டைய இன்வர்ஸ். அந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் தான் எஃப்டைய இன்வர்ஸ். அந்த எஃப் இன்வர்ஸ் எப்படி டிவைட் பண்ணுறோம்னா எஃப் இன்வர்ஸ். இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஹாஸ் அன் இன்வர்ஸ், தென் வி சே தட் எஃப் இஸ் இன்வெர்டிபிள். இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் இருக்கோ, எஃப் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்? நம்ம இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், எஃப்ங்கிற சார்பானது எக்ஸிலிருந்து ஒய் என்பது இருபுற சார்பு என்க பைஜெக்ஷன், இருபுற சார்பாக இருக்கணும். சார்பு ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆனது ஒய் டு எக்ஸ் ஆனது ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் எனும்போது ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என வரையறுக்கப்படின் சார்பு ஜியை எஃப்பின் நேர்மாறு என்று அழைக்கப்பட்டு எஃப் இன்வர்ஸ் என குறிப்பிடப்படுகிறது. சார்பு எஃப் நேர்மாறு உடையதாக இருந்தால் எஃப்பை நேர்மாற்று தன்மை உடையது எனலாம். ஓகேங்களா? அப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் இருக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் பைஜெக்ஷன், அதாவது இருபுற சார்பாக இருக்கணும். இருபுற சார்பாக இருந்தால் அதுக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கலாம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் டு ஒய்னு டிஃபைன் பண்ணோம்னா அப்போ ஜி டு ஒய் டு எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ஜியை நம்ம எஃப்டைய நேர்மாறுன்னு சொல்லலாம், இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து அந்த டெஃபினேஷனுக்கு இன்னொரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த இன்வர்ஸுக்குள்ள ரிலேஷன். இப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு பார்க்கும்போது பாருங்கள், ஒரு டெஃபினேஷன் 1.10, ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் சேட் டு பி இன்வெர்சிபிள் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஃபங்க்ஷன் ஜி ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் such that f composite with g is equal to ix and g composite with f is equal to iy, where ix and iy are identity functions on x and y respectively. In this case, g is called the inverse of f and g is denoted by f inverse. அதாவது fங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து ஒய்க்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஒய் டு எக்ஸ் இன்வர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். எப்போ அப்படின்போது எஃப் காம்போசிட் வித் ஜி
இது வந்து ஐஎக்ஸ் எக்ஸில் உள்ள ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஜி காம்போசிட் வித் எஃப் இஸ் ஈக்குவல் ஐஒய், அது ஒயில் உள்ள ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சமணி சார்பும் கிடச்சிச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப் உடைய இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது காம்போசிட் ஃபங்க்ஷனை வச்சு இந்த இன்வர்ஸ் சொல்லிக்கிறாங்க. தமிழ் மீடியம் பாருங்கள். ஐஎக்ஸ் மற்றும் ஐஒய் என்பவை முறையே எக்ஸ் மற்றும் ஒய் மீதான சமணி சார்புகளாக கருதுக. எஃப் காம்போசிட் வித் ஜி இஸ் ஈக்குவல் ஐஎக்ஸ் மற்றும் ஜி காம்போசிட் வித் எஃப் இஸ் ஈக்குவல் ஐஒய் என அமையுமாறு ஜி ஒய் டு எக்ஸ் ஆனது என்ற சார்பு கிடைக்குமானால் எஃப் எக்ஸ் டு ஒய் ஐ நேர்மாறு தன்மை உடையது என கூறலாம். இந்நிலையில் ஜிஐ எஃப்பின் நேர்மாறு எனவும் அந்த ஜிஐ எஃப் இன்வர்ஸ் எனவும் குறிப்பிடலாம். ஓகேங்களா? அதாவது ஜி காம்போசிட் எஃப் வந்து ஐஎக்ஸ்ன்னு, ஜி காம்போசிட் ஒய் எஃப் காம்போசிட் ஜி வித் ஜி இஸ் ஈக்குவல் டு ஐஒய்னு அமைங்கிற மாதிரி ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஒய் டு என்ற சார்பு கிடச்சிச்சுன்னா எப்போ எஃப்ங்கிற சார்பு எக்ஸ் டு ஒய்க்கு நேர்மாறு தன்மை உடையது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா அந்த ஜியை வந்து எஃப்டைய இன்வர்ஸ். ஓகேயா? இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒர்க்கிங் ரூல் பாருங்க. ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர். லெட் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் பி த கிவன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ரைட் y is equal to f of x. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் x in terms of y. தேர்டு ரைட் f inverse of y is equal to the expression in y. Fourth, replace y as x. அதாவது பாருங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன ஒர்க்கிங் ரூல் அது ஃப்ரம் ஆர் டு ஆர், ஆர்லேருந்து ஆருக்கு ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிறணும், ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸை பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய், ஒய்யோட டேர்மில் எக்ஸை எழுதணும். அப்படின்னு சொல்லும்போது ஒய் டேர்மில் எழுதணும்னா ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் இந்த எக்ஸ்பிரஷன் இன் ஒய். ஒய்யில் உள்ள ஒய்யோட எக்ஸ்பிரஷனை எஃப் இன்வர்ஸை எழுதுங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் கிடச்சிரும். ஓகேயா? அதாவது ஆறிலிருந்து ஆறுக்கு வரையறுக்கப்படும் சார்பு எஃப்பின் நேர்மாறு காணும் படிநிலைகள். சார்பினை ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் கட்டமைப்பில் எழுதுக. கொடுக்கக்கூடிய சார்பு ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற அமைப்பில் எழுதணும். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸை ஒய்யின் அடிப்படையில் எழுதுங்க. எக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய், ஒய்யோட அடிப்படையில் எழுதுங்க. எக்ஸை ஒய்யாக கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் இன்வர்ஸை ஒய்யின் கோவையாக எழுதுக. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அதை வந்து ஒய்யோட கோவையாக எழுத சொல்லிக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒய்யை தூக்கிட்டு அதை எக்ஸாக மாற்றுங்க. அந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யில் போயிட்டு ஒய்க்கு பதிலாக எக்ஸை போட்டோம்னா அந்த சார்புடைய நேர்மாறு நமக்கு கிடச்சிரும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 1.30, நல்ல முக்கியமான ப்ராப்ளம். இஃப் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் இஸ் டிவைடு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2x minus 3. ப்ரூவ் தட் எஃப் இஸ் எ பைஜெக்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ். ஓகே. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பாருங்கள், ஆர் டு ஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறான். அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, 2x minus 3 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறான். இப்போ எஃப் வந்து ஒரு பைஜெக்ஷன் இருபுற சார்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ பைஜெக்ஷன் சொன்னோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 அந்த ஆன் டூன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் அப்படி இருந்துச்சுனாக்கா பைஜெக்ஷன் சொல்லிட்டோம்னா அப்புறம் அதுக்கு இன்வர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த இன்வர்ஸை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டு டைப்பில் நம்ம பார்க்குறோம். மெத்தட் 1 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ப்ரூவ் பண்ணுவோம். 1 to 1 சொன்னோம்னாக்க அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய்னு எடுக்கணும். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x minus 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. இஸ் ஈக்குவல் அப்போ எஃப் ஆஃப் ஒய்ங்கும்போது அப்போ எக்ஸுக்கு போல் ஒய்னு போட்டோம்னா 2y minus 3 இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா -3 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கிது, 2x ஈக்குவல் டு 2y. ஓகேங்களா? இப்போ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2y கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒய்னு கிடச்சிருக்குது. இது எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய்னு சொன்னோம்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒய்னு கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் இருக்கும் 1 to 1 இருக்கும்.
சார்பானது 1 to 1. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஆன்டுன்னு சொல்லணும். அப்போ ஆன்டுன்னு சொல்லும்போது லெட்ஸ் y belongs to r. yங்கிறது ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். தென் y is equal to 2x minus 3. y is equal to 2x minus 3. இப்போ நமக்கு இதை 2x வச்சுக்கிட்டு மைனஸ் 3 கொண்டு வந்துட்டோம்னாக்கா y plus 3 is equal to 2x. அப்போ x is equal to y plus 3ன்னு வந்துடுது. ஓகேயா? இப்போ இது f of x is equal to கொண்டு எக்ஸுக்கு பதிலாக f of x equal to x minus 3யா? இப்போ எக்ஸோட வேல்யூ y plus 3 டிவைட் பை 2ன்னு இருக்குது. இதை அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு y plus 3 by 2 மைனஸ் 3. இப்போ 2 இன்ட்டு ஆகும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ y plus 3 இருக்குது, வெளில மைனஸ் 3 இருக்குது, ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ y மட்டும் மிச்சப்படும். அப்போ f of x is equal to yன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா y belongs to rன்னு சொல்கிறேன். இப்போ f of x is equal to yன்னு கிடச்சிதுன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுறோம்? ஃபங்க்ஷன் f is onto. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ன்னு சொல்லிட்டோம், ontoன்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் இருக்கும். அப்போது இன்வர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போது அதுக்கு இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க y is equal to 2x minus 3. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இது எப்படி சொல்லணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் எழுதணும். எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதணும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லும்போது நம்ம நினைக்கலாத 2x equal to y plus 3. அப்போ x equal to y plus 3 by 2ன்னு எழுதிக்கலாமா? எக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாற்றிட்டோம், அதாவது y plus 3 by 2. அப்போது f of x is equal to y அப்படின்னு சொன்னோம்னா அப்போ f inverse of y is equal to x. f inverse of y is equal to x. அப்போ அந்த xக்கு பதிலாக f inverse of y. அப்போ f inverse of y is equal to y plus 3 by 2. அப்போ f inverse of y எழுதியாச்சு. அப்போ f inverse of y எழுதிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும்? y-ஐ x-ஆக மாற்றினோம்னா இன்வர்ஸ் கிடைக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். அப்போ y-ஐ x-ஆக மாற்றுவோம். y-ஐ x-ஆக மாற்றும் போது அப்போ y-க்கு பதிலாக x-ன்னு போடுங்க. அப்போ y-க்கு பதிலாக x-ன்னு போட்டோம்னா x plus 3 by 2. அப்போ இதுதான் f inverse of x. அப்போ f inverse of x is equal to y x plus 3 divide by 2. இதுதான் அந்த கொடுக்கக்கூடிய y is equal to x minus 3ங்கிற அந்த ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் மெத்தட், அதாவது காம்போசிட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி செய்கிறது. ரெண்டாவது டெஃபினேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதாவது g காம்போசிட் f is equal to ix, f காம்போசிட் g is equal to iy அப்படின்னு சொன்னோம்னால அது பை ஜெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதை ப்ரூவ் பண்ணி பார்ப்போம் பாருங்க. y is equal to 2x minus 3. இப்போ y plus 3 is equal to x. அப்போ x is equal to y plus 3 by 2. அப்போ இந்த x g of yன்னு சொல்லலாம். இப்போ x ஏன்னா இது வந்து yல உள்ள ஃபங்க்ஷன், x வந்து y plus 3 by 2 இது yல உள்ள ஃபங்க்ஷன். அதனால் இது வந்து g of yன்னு சொல்லலாம். g of y is equal to y plus 3 by 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ g காம்போசிட் f of x, g காம்போசிட் f of x is equal to g of f of x, g of f of x. இப்போ g of f of x, f of xங்கிற அப்படி இந்த ஃபங்க்ஷன் யார்? அதான் y, 2x minus 3. அப்போ f of x yக்கு பதிலாக 2x minus 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ g of 2x minus 3. இப்போ நமக்கு g of yங்கிறது பார்த்தீங்கன்னாக்க என்ன பார்த்துருக்குறோம்? y plus 3 by 2ன்னு பார்த்துருக்கோமா? இதில் போயிட்டு அந்த y இருக்கிறதுல 2x minus 3 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். yக்கு பதிலாக 2x minus 3 அப்படின்னா ப்ளஸ் 3 டிவைட் பை 2. அந்த மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடும். 2x by 2 இருக்குது, 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ g காம்போசிட் f is equal to ix. g காம்போசிட் f of x is equal to x ன்னு சொல்லும்போது அப்போ g காம்போசிட் f, அதாவது f காம்போசிட் வித் g is equal to ixன்னு கிடச்சிருக்குது. ixங்கிறது xல் இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதே மாதிரி பார்த்தோம்னா f காம்போசிட் g of y is equal to அது f of g of y ன்னு சொல்லலாம். இப்போ f of g of y, g of yங்கிறது இப்போ என்ன நம்ம பார்த்தோம்? y plus 3 by 2 அப்படின்னு பார்த்துருக்குறோம். இப்போ f of இது xக்கு வந்துருச்சு. அப்போ f of x அப்படின்னு பார்த்தோம்னா f of x ஓட வேல்யூ 2x minus 3ங்கிற ஃபங்க்ஷன். அப்போது அந்த எக்ஸுக்கு பதிலாக y plus 3 அப்ளை பண்ணுங்கள். 2 into xக்கு பதிலாக y plus 3 by 2 minus 3. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ y plus 3 minus 3 தான் இருக்குது. ப்ளஸ் 3 minus 3 போயிடுச்சுன்னா y வந்துடுது. அப்போ நம்ம பார்த்தோம்னாக்க f காம்போசிட் g of y
is equal to y. அப்போ therefore f composite g that is g composite with f is equal to iy. அப்போ ஐஒயில் உள்ள ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிருக்குது. அப்போ பாருங்க g composite f is equal to x, f composite g is equal to iy. அப்போ அந்த காம்போசிட் ஃபங்க்ஷனுடைய அந்த டெஃபினேஷன் வந்து நமக்கு வந்து ஐடென்டி ஞாபகம் வந்துடுது. அதாவது இன்வர்ஸுக்கும் இந்த காம்போசிட் ஃபங்க்ஷனுக்குள்ள ரிலேஷன். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எஃப்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்க பைஜெக்ஷன்ஸ். அப்போ எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷனாக இருக்குது. அப்போ எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷன் இருந்தாக்க ஒருத்தர் இன்னொருத்தோட இன்வர்ஸ். அது எஃப் வந்து ஜியோட இன்வர்ஸ் சொல்லலாம், அல்லது ஜி வந்து எஃப்போட இன்வர்ஸ் சொல்லலாம். ஆர் பைஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்வர்ஸ் டு ஈச் அதர். ஹென்ஸ் எஃப் இஸ் பைஜெக்ஷன் அண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3. ஓகேங்களா? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3. இதில் நம்ம போயிட்டு ஒய்க்கு பதிலாக எக்ஸை மாற்ற போகிறோம். ரீப்ளேசிங் ஒய் பை எக்ஸ் we have அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 பை 2 அப்படின்னு வந்துடுது. ஓகேயா? இப்போ இதே டைப்பில் இன்வர்ஸ்க்கான ப்ராப்ளம் ஒன்று எக்ஸைஸ் 1.3ல 12th சம்மில் இருக்குது. இதே டைப்பில் இதே மாடலில் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை செய்யுங்க. எப்படி செஞ்சுருக்கோமோ அந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் எந்த டைப்பில் வேணுமோ செய்யுங்க. ரெண்டு டைப்லையுமே நீங்கள் செஞ்சுக்கங்களே, அது தப்பு கிடையாது. ஓகேங்களா? இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். எக்ஸாமினேஷனில் ஏதாவது ஒரு டைப்பு நீங்கள் எக்ஸாம் எழுதுனா போதும். எந்த டைப் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ். இப்போது அதுக்கு டெஃபினேஷன் 1.11 லெக்ஸ் எக்ஸ் பி எனி செட் let f and g be real valued functions defined on x. Defined for all x belongs to x. அதாவது பார்த்துங்க, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிறது எனி செட், எந்த ஒரு செட் எடுத்துக்கிறோமே அதில் எஃப்ஜிங்கிறது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ். அந்த எக்ஸுங்கிற செட்டில் டூ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப்ஜிங்கிற ரெண்டு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். டிஃபைன் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹச். அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட் ஸ்மால் எக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஃப்ஜிங்கிற அந்த ரெண்டு வேல்யூ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அதே மல்டிப்ளிகேஷன் எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ். அதே டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, அது மட்டும் எப்போ எப்படி இருக்கணும், ஜீரோவாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. C into f of x, CF, C constant CF of x is equal to C into f of x, where C is a real constant. Next பார்த்தீங்கன்னாக்க minus f of x is equal to இதை minus f of x ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேசிக்காக நம்ம படித்தது தான். ஓகேயா? இதில் நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் டிஃபைன்ட் above satisfy the following properties. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பாருங்கள். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். எஃப் ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் எஃப் ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஹெச். ஓகேங்களா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது இன்டர்சேஞ்ச் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். அடுத்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எஃப் ப்ளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் எஃப். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது 0 plus f is equal to f plus 0, where 0 is a zero function. ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷனை தான் நம்ம ஆட் பண்ண முடியும், ஒரு கான்ஸ்டன்டே ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ண முடியாது. இப்போ ஜீரோங்கிறது ஜீரோ ஃபங்க்ஷனையும் ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறோம். அது 0 plus f is equal to f plus 0. ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வர்ஸ் பார்த்தோம்னாக்க f plus minus f is equal to minus f plus f is equal to அந்த ஜீரோ அந்த ஃபங்க்ஷன் கிடச்சிருக்குது. அடுத்து f into g plus h is equal to fg plus fh, fg plus fh. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க
C1 plus 2 C2 2 கான்ஸ்டன்ட் மார்க் பண்ணுறோம் into F is equal இது எதுக்கு ஈக்குவல் C1 into F plus C2 into F where C1 and C2 are real constants ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸசைஸ்ல 1.3ல 11th சம் பாருங்க f, g, h are real valued function defined on R. Then prove that f plus g composite h is equal to f composite h plus g composite h. What can you say about f composite g plus h? Justify your answer. அதாவது f, g, h அப்படிங்கிற 3 ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிபைன் பண்ணிக்கிறாங்க ஆன் ஆர் ரியல் நம்பர் செட்டில் இருந்து 3 ஃபங்க்ஷனை நான் டிபைன் பண்ணிக்கிறேன் அதில் எஃப்ஐன் ஜி ஆட் பண்ணிவிட்டு அது எஃப் ப்ளஸ் ஜி காம்போசிட் ஹச் இஸ் ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவல் எஃப் காம்போசிட் ஹச் ப்ளஸ் ஜி காம்போசிட் ஹச்னு சொல்கிறாங்க வாட் கேன் யூ சே about f composite g plus h ஓகேங்களா இப்போ ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர் உங்களுடைய ஆன்சரை இப்போ வந்து f composite g plus h பற்றி நீ என்ன சொல்கிறீங்க இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அதை பற்றின உன்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க f plus g of h f plus g composite h f plus g composite h of x is equal to f plus g of h of x. Composite function f of g of x is f of g of x is equal to f of g of x னு பாப்போம் அந்த composite function பொறுத்தவரை அதுதான் அப்ப f plus g of h of x ஓகேங்களா அப்ப f plus g of h of x அந்த composite தூக்கிட்டு இந்த function இத h of x சொல்லிடுவோம் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டில படி இத என்ன செய்யலாம் f of h of x plus g of h of x ஓகேங்களா இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்பர்ட்டி படி அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு செய்கிறோம் f plus g of h of x f of h of x plus g of h of x னு பார்க்குறோம் f of h of x னு சொன்னோம்னா இது f composite h of x plus g of h of x னு சொல்லலாம் g composite h of x னு சொல்லலாம் அப்போ therefore f plus g composite h of x ன்னு சொல்லும்போது f composite h of x plus g composite h of x ன்னு சொல்லலாம் அப்போ அந்த x தூக்கிட்டோம்னு சொன்னோம்னாக்க அப்போ therefore அந்த ஃபங்க்ஷன் காம்போசிட் ஃபங்க்ஷன் படி f composite g sorry f plus g composite h is equal to f composite h plus g composite h நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி also f composite g plus h of x இதை நம்ம எடுக்கிறோம் இப்போ அந்த ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இப்போ இதே நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கிறோம் f of g plus h of x ஓகேங்களா for any x belongs to R இப்போ இதை நம்ம எடுக்கலாம் f of g of x plus plus h of x that is f of g of x plus h of x இதே அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கலாம் f of g of x plus f of h of x னு எழுதலாம் அப்போ f of g of x எப்படி எழுதலாம் f composite g of x plus g of h of x எப்படி எழுதலாம் f of h of x f composite h of x னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ x எடுத்துக்கும்போது but therefore f composite g plus h is equal to f composite g plus f composite h னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் இப்படி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ப்ராப்ளங்களை பாருங்கள் அந்த செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்